தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின். ஒவ்வொரு திட்டத்துக்கும் புது பெயர் வைத்திருப்பது ஆச்சரியமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறேன், அதாவது மரியாதைக்குள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்கிறேன், எடப்பாடியார் காலத்தில் இருந்திருக்கிறேன். ஆக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே இருந்திருக்கிறேன். எத்தனையோ விதமான திட்டங்களை பலர் அறிவிப்பார்கள். ஆனால் அறிவிப்போடு நின்று போயிருக்கும். ஆனால் தளபதி அவர்கள் தான் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அவரே முன்னின்று நடத்துவதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இருக்கிற நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு தளபதியினுடைய நோக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் உங்களுடன் சாலை என்பது. உங்களுடன் சாலை என்பதற்கு என்ன பொருள் என்றால், நீங்கள் உட்கார்ந்தபடி இந்த காட்சியை பார்க்கிறீர்கள். இதுவரையில் ஒரு 20 மேற்பட்டவர்கள் அவர் மேடையை விட்டு இறங்கி போகிற வழியை நிறுத்தி ஒவ்வொருவரும் தங்கள் குறைகளை நேரிலே சொல்லுகிறார்கள். ஒரு முதலமைச்சர் தான் வழியை இறங்கி போகிற பொழுது அவரை மறித்து அவர் கேட்டு அதற்கு பதில் சொல்லி முடிகிற வரையில் அவரை நிற்க வைக்கிறார்கள். அவர் பெரும்பாலும் நிற்கிறார். அடுத்து யார் என்று கேட்கிறார். இதுதான் உங்களுடன் சாலை என்பதற்கு அர்த்தம். மக்களோடு மக்களாக அவர் ஒருவர். மக்களுடைய கோரிக்கையை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துதான் கேட்க வேண்டும் என்றால் தெருமுனையிலே தான் உட்கார்ந்து கேட்க வேண்டும். அங்கேதான் குறை அதிகம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் இந்த விழாவிலே பல திட்டங்களை அவர் அறிவித்ததை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடன் சாலை என்கிற திட்டம் 15/7/2025 முதல் மாநிலம் முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. எல்லா ஊர்லேயும் எம்எல்ஏக்கள், எம்பிகள் என்னை போல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் வேலூரில் 15/7/25 அன்று உங்களுடன் சாலையின் திட்டத்து முகாமை தொடங்கி வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. 30/9/2025 211 முகாம்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள கடைகோடி மக்களும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்கள் அவர் வகிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்பகுதிகளிலே 71 முகாம்களும், ஊரக பகுதிகளிலே 140 முகாம்களும், ஆக மொத்தம் 211 முகாம்கள் நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். நகர்ப்புறங்களிலே 13,
அரசு துறையிலே 43 சேவைகளும், ஊரக பகுதியில் 15 துறைகளை சார்ந்த 40 சேவைகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த திட்டத்தை, ஒரு திட்டத்துடைய நோக்கம் ஒரு செயல் செய்தால் அது உடனடியாக பலன் இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், நான் எத்தனையோ மறுநீதி நான் பார்த்திருக்கிறேன். பாவம், அவர்கள் அந்த பெட்டிஷனை கொடுப்பார்கள். அந்த கலெக்டர் நாங்கள் இருக்க வரையில் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு கொடுப்பாங்க. மற்றெல்லாம் நான் வாங்கி வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தலைவர்களும் ஆர்டிஓவும் தூக்கிட்டு போய் டிஆர்ஓ வீட்டு போட்டுருவாங்க. 2 வருஷம் ஆனாலும் மறுபடியும் வராது. என்ன கேட்பாங்க, எங்களை பார்த்த உடனே 3 தடவை கொடுத்தேன், அந்த வேலை நடக்கலை அப்படின்வாங்க. இனி அப்படிப்பட்ட நிலையை அதிகாரிகள் யாரும் லெத்தார்ஜியாக இருக்க முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல மனுக்கள் வாங்குகிறோம். வாங்கியதில் கலெக்டர் அவர்கள் உடனடியாக எது சிக்கல் இல்லாமல் இருக்கிறதோ அவைகளுக்கான பரிகாரத்தை உடனே செய்து வருவார். சில நேரங்களில் சிலருக்கு பரிகாரங்கள் தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு கொண்டு கொள்கிறேன். ஒரு வீட்டு மனை கேட்கிறார்கள், அது வீட்டு மனை கேட்கிறார்கள். அந்த மனை உடனே எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது நீர்நிலை புறம்போக்கில் இருக்கா அல்லது வேறு புறம்போக்கில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இவங்க அதை பார்க்காம கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது செல்லாது. ஆகையினால் அதை ரெவன்யூ புறம்போக்காக இருந்தால் அதுக்கு வேண்டிய வழி இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்காக இருந்தால் அதை கேட்டு வாங்குவதற்கு வழி இருக்கிறது. ஆக இவர்களை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியாக இருந்தால் கீழே இருக்கிற அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள். நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இந்த ஒன்றியத்திலே மாவட்டத்திலே நம்மோடு ஒன்றிய போயிருக்கிறார்கள். ஆகையினால் எந்த திட்டமானாலும் அதை உடனடியே செய்ய வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நான் அவர்கள் வந்ததிலிருந்து பார்க்கிறேன், இப்படிப்பட்ட திட்டங்களை பெத்த மகிழ்ச்சியோடு அவர் செய்ய முன் வருகிறார்கள். தாங்கள் மட்டும் முன் வந்தால் பிரயோஜனம் இல்லை, தங்களுடைய அதிகாரிகளும் பின்வர வேண்டும். காரணம், பல இடங்களில் கொடுக்கப்பட்ட மனுவாக போய்விடுகிறது. அந்த நிலை இன்றையிலிருந்து இருக்கக்கூடாது. அதுதான் தளபதி சொல்கிற முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்திருக்கிற தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மூலையில் இருந்து அவர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவருடைய ஆணையிட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு மனு கொடுக்கிறவர்கள் தைரியமாக இருங்கள். நிச்சயமாக அந்த மனுக்களுக்கு பரிகாரம் காணப்படும். உள்ளபடியே ஒன்று தவிர்க்க முடியாது என்று கேட்டால் அது சட்ட திட்டங்களுக்கு ஒத்து வராவிட்டால் அது ஒன்று ரெண்டு தான், எல்லாம் அப்படி அல்ல. ஆகையினால் நான் பணிவன்போடு ரெவன்யூவில் இருக்கிறவர்களை கேட்டுக்கொள்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்கிறேன், தயவு செய்து இனிமேல் இந்த சாக்கு போக்கு எல்லாம் தேவையில்லை, உடனடியாக பரிகாரத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரியாக்களே அம்மையார் அவர்கள் சொல்கிறேன், பொதுவாக நடுத்தர மக்கள்
வாழ்கிற இடம் இது. ஒரு 2 பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இங்கே 3 பிள்ளைகள் பெற்று வளர்ந்து படித்து விட்டு வந்திருப்பார்கள். அவருடைய நிலைமைதான் கஷ்டம். அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்தில் இன்னொரு மகிழ்ச்சியை சொல்லிவிட்டு போகிறேன். விரைவில் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாராளுமன்ற நிதியை தந்திருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு இருக்கிற பைனான்சுகளை நிதிகளை வைத்துக் கொண்டு மகத்தான ஒரு திருமண மண்டபத்தை கட்டுவதற்காக நம்ம லோகு போன்றவர்கள் பெருமையை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஒன்றிய பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய வன்னியராஜ் அவர்களும் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்காங்க. எனவே விரைவில் அந்த திட்டத்துக்குள்ள ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என்று கூறிக்கொண்டு, இதில் ஏதாவது இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே சொல்வார்.